தாவேகா தலைவர் முதல்வருமான விஜய் கடந்த தேர்தலில் போட்டியிட்டு பெரம்பூர், திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். 2 தொகுதியிலுமே தாவேகா தலைவர் விஜய் வெற்றி பெற்றார். சட்டப்படி ஒருவர் ஒரு தொகுதியில் மட்டுமே மக்கள் பிரதிநிதியாக இருக்க முடியும் என்பதால் கிழக்கு திருச்சி தொகுதியை அவர் ராஜினாமா செய்தார். இருப்பினும் தன்னை வெற்றி பெற வைத்த திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்லும் கூட்டத்திற்கு தாவேகா சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டது. இன்று நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதல்வர் விஜய் திருச்சி கிழக்கு மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். மேலும் திமுக மற்றும் அதிமுக கட்சியில் இணைந்து ஆட்சி அமைக்க முயன்றதாகவும் கடைசி கட்டத்தில் இரு கட்சிகளும் இணைந்து பல்வேறு சதிகளை செய்து முன்றதாகவும் முதல்வர் தாவேகா தலைவருமான விஜய் குற்றம் சாட்டினார். மேலும் அவர் பேசுகையில், இந்த தீய சக்தியும் தீர்ந்து போன சக்தியும் அதனால் திமுகவும் மற்றும் பலரும் ஒன்று சேர்ந்து கொண்டு திருட்டுத்தனமாக யாருக்கும் தெரியாமல் ஒரு ஓரமாக உட்கார்ந்து பேரம் பேசி கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைக்க கொள்ளையடிக்க திட்டமிட்டனர். தாவேகா ஆட்சி அமைத்தால் அவர்களால் கொள்ளையடிக்க முடியாது, லஞ்ச ஊழல் எல்லாம் இருக்காது. அதனால் தான் கூட்டணி அமைக்க முயன்றுள்ளனர். திமுக இப்பொழுது வெறும் தீய சக்தி மட்டுமல்ல, மக்களிடம் இருந்து ரொம்ப தூரம் போன தூர சக்தி, ஓர சக்தி, கோர சக்தி. நீங்கள் எல்லாம் எப்பொழுதும் தீர்ந்து போன சக்தியுடன் ஆட்சி அமைக்க நினைத்தீர்களோ அப்பொழுதே தூர்ந்து போன சக்தியாகவும் மாறிவிட்டீர்கள். நீங்கள் எல்லாம் நம்மை பற்றி அவதூறாக பேசலாமா? அது நியாயமா? இவ்வளவு பெரிய மக்கள் சக்தி இருக்கும்போது நமக்கு ஏன் பேர அரசியல், தேர்தல் அரசியல் எவ்வளவு காலம் இருந்து சாதி, மதம், பணம் கொடுத்து வாக்கு வாங்குவதை உடைத்துள்ளோம். நாம் எது செய்தாலும் அரசியல் அமைப்பின்படியே செய்வோம். நமக்கு குதிரை பேரம் எல்லாம் தேவையில்லை. ரீல்ஸ் போட்டவர்கள் எல்லாம் நியூஸ் பார்க்கிறார்கள். இந்த விழிப்புணர்வு யாரால் நடந்தது என நான் சொல்ல வேண்டியதில்லை. இப்பொழுது தற்குறிகள் என்று கூறுகிறார்கள். அவர்கள் தான் திமுகவின் அரசியலை கேள்விக்குறியாக்கினர். இன்று கேள்விக்குறியாக்கியவர்கள் மக்கள் அரசியல் புரிதல் இல்லாமல் வாக்களிக்கிறார்கள். அவர்களுக்கு வாக்களித்தால் நல்லவர்களாம், நமக்கு வாக்களித்தால் கெட்டவர்களாம். உழைக்காமல் இருந்த ஒரு குடும்பம் தான் திமுக தோல்விக்கு காரணம். நாம் ஆட்சியை வருவதை தடுக்க எவ்வளவு சதிகள் நடந்தன. இந்த பழைய டெக்னிக்கை பயன்படுத்தி எங்களையும் மக்களையும் பிரிக்க நினைத்தால் பயனில்லை. மக்கள் தெளிவாகிவிட்டார்கள். ஆக்கப்பூர்வமாக எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும். தேர்தலில் தோற்ற விருத்தியில் ஸ்டாலின் சார் அறிக்கை விட்டு தள்ளுகிறார். விஜய் தான் மக்களின் ஒரே ஒரு பிரதிநிதி. நிதி சம்பந்தப்பட்ட எல்லா கோட்டையும் திமுக மூடிவிட்டது. அதை சரி செய்துவிட்டு விவசாயிகளுக்கு கூறிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம். விவசாயிகள் கவலைப்பட வேண்டாம். திமுக ஆரம்பத்திலேயே போதையை கட்டுப்படுத்த தவறிவிட்டார்கள். ஒவ்வொரு சாலையும் போதைப் பொருள் பரவிவிட்டது. எல்லாவற்றையும் அவர்கள் செய்துவிட்டு என் மீது பழி போடுகிறார்கள். திறன்மிக்க காவலர்களை நியமித்து சட்டம் ஒழுங்கை சரி செய்வோம். அடுத்த வாரம் சிங்கப்பெண் பாதுகாப்பு திட்டம் நிறைவேற்றுவோம். சட்டப்படி விரைவாக தண்டனை வாங்கி தரப்படும். மேலும் தளபதி விஜய் அவர்கள் பேசின பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்க. மேலும் இது போன்ற தொடர்ச்சியான அப்டேட்டுகள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.